സാമവേദ മേഷരവി സംക്രമണ തർപ്പണം 14th April മൺഡേ. തർപ്പണத்துக்கு என்னெல்லாம் ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுக்கணும்னு ஆദ്യമേ ചൊല്ലിയുറേன். പഞ്ചപാത്രത്തിൽ ജലമെടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു ചൊമ്പിൽ ജലമെടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു 3 പുല്ല് പവിത്രം എടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു കൂർച്ചം എടുത്ത് വെച്ചുങ്കോ, 15 ദർബൈ 15 നമ്പർ ദർബൈ എടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു സ്പൂൺ അരിശി എടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു സ്പൂൺ എള്ളെടുത്ത് വെച്ചുങ്കോ, താമ്പാളം വെച്ചുങ്കോ, തർപ്പണத்துக்கு വേണ്ടി ഒരു 1 രൂപ കോയിൻ ദത്തத்துக்கு വേണ്ടി എടുത്തു വെച്ചുങ്കോ, ഒരു ആസനം പലകയോ പായോ മാറ്റോ വല്ലതും വെച്ചുങ്കോ, വയസ്സാനവ കാലുക്ക് സുഖമില്ലാത്ത വള്ളം ഒരു ചെയറിലെയോ സ്റ്റൂളിലെയോ ഉക്കാന്താ പോരും. ഇതെല്ലാം ആക്കും തർപ്പണத்துக்கு എടുത്തു വെച്ചിട്ടുണ്ട് ഐറ്റംസ്. தாம்பாளத்தில் தர்ப்பணத்துக்கு வேண்டி எப்படியாக்கும் செட் பண்ணான்னு கூட சொல்லி தந்து விட்றேன். தாம்பாளத்தோடு இந்த பாகம் வந்து ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு, நார்த்து. நீங்கள் ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி உக்காந்துக்காள். அப்போது உங்களோட இந்த சைடில் ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத் சைடில் இப்படி 3 தர்பையை வைக்கணும். அதே மாதிரி 3 நம்பர் 3 தர்பையை இந்த நார்த்து சைடில், அதாவது ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து சைட்லேயாയിട്ട് 3 தர்பையை அப்படி வைக்கணும். கூர்ச்சத்தோடு இந்த நுனி வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கணும், சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். அதே மாதிரி ஒரு 3 தர்பையை இங்கே சைட்லேயே வச்சு விடுங்கோ. ஆசனத்துக்கு നമ്മൾ ആവാഹനം കഴിച്ചാൽ ആസനം പോടുவோமே, அதுக்கு വേണ്ടി ഒരു 3 தர்பையை കിട്ടക്കേ വെച്ചിக்கிறதுன்னு அர்த்தம். இப்படியாக்கும் தாம்பாளத்தில் கூர்ச்சத்தை செட் பண்ணேண்டது. தர்ப்பணத்துக்கு வேண்டி நம்ம கோத்திரம், அதே மாதிரி அம்மாநாத்து கோத்திரம், மாமாடு கோத்திரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கோத்திரம், அப்பாடு பேர், தாத்தாடு பேர், கொள்ளுத்தாத்தாடு பேர், அதே மாதிரி அந்த லேடிஸோட பேர்கள், அம்மாநாத்துலேயும் அதே மாதிரி ஜென்ஸோட பேர், லேடிஸோட பேர் ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுடுங்கோ. இன்னும் உங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது அந்த பேர்கள் சொல்கிறத சௌகரியமாக இருக்குது. ஆദ്യം ஆஜமனம். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயண, மாதவா கோவிந்த, விஷ்ணு மதுசூதன, திரிவிக்ரமா பாவன, ஸ்ரீதரா கிருஷிகேஷ, பத்மநாபா தாமோதர. பாருங்கோ, அந்த பவித்திரத்தை ரைட்டு ஹேண்டு மோதிர விரலில் போட்டும் போடலாம். ஒரு 3 தர்பையை நீங்கள் எங்கே உட்காந்துக்களோ அங்கே ஆசனமாக போட்டுங்கோ. சிலவா காலுக்கடியில் போட்டுப்பா, காலுக்கடியில் 3 தர்பையை போட்டுக்கப்பாங்களே. நீங்கள் எங்கே உட்காந்துக்களோ அந்த பாய்க்கு மேலேயோ பலைக்கு மேலேயோ இல்லை ஸ்டூலாக்க ஸ்டூலுக்கு மேலேயாக்கும் இந்த ஆசனத்தை போட்டுக்கிட்டுலாம். அது കഴിഞ്ഞാൽ ஒரு ட்ராப் ஜலத்தை கையில் விட்டுட்டு கையை 2 தொடச்சிக்கிறது. ஒரு 3 தர்பையை பாருங்கோ, பவித்திரத்தோடு கூடி விரலில் இப்படி இடுக்கி வச்சுங்கோ. 2 கைகளை மடக்கிக்கிறது. 5 പ്രാവശ്യം இந்த நெற்றியோட ஃப்ரண்ட் பாகத்திலேயே முட்டிக்கணும். இந்த மந்திரத்தையும் சொல்லணும். சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. அடுத்த பிராணாயாமம். ஓம் பூ, ஓம் பூ, ஓம் புவः, ஓம் சுவः, ஓம் மஹः, ஓம் ஜனः, ஓம் தபः, ஓம் சத்யம், ஓம் தத்சவித்ருவரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवस्सुवः. ஓம் ஓம் ஓம். அது கேட்டால் சங்கல்பம் மாதிரி கைகளை வச்சுக்கிறது, இப்படி வச்சுக்கிறது. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ ஸ்ரீலக்ஷ்மீபதே அங்கிரியுகம் ஸ்மராமி அபவித்ரஹ பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோபி வா யஸ்மரேத் புண்டரீகாட்சம் சபாஹ்ய ஆப்யந்தரசுஜிः மானசம் வாச்சிகம் பாபம் கர்மண சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணைநைவ விபோஹதி
ന സംശയ ശ്രീരാമ രാമ രാമ തിഥിർവിഷ്ണു തഥാ വാരഃ നക്ഷത്രം വിഷ്ണുരേവ ച യോഗശ്ച കരണം ചൈവ സർവം വിഷ്ണുമയം ജഗത് ശ്രീ ഗോവിന്ദ 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 ആദ്യശ്രീ ഭഗവതഃ മഹാപുരുഷസ്യ വിഷ്ണോരാജ്ഞയ പ്രവർത്തമാനസ്യ അദ്യ ബ്രഹ്മണഃ ദ്വിതീയ പരാർദ്ധേ ശ്വേതവരാഹ കൽപ്പേ വൈവസ്വത മന്വന്തരെ അഷ്ടാവിംശതി തമേ കലിയുഗേ പ്രഥമേ പാദേ ജംബൂദ്വീപേ ഭാരതവർഷേ ഭരതഖണ്ഡേ മേരോः ദക്ഷിണേ പാർശ്വേ ശകാബ്ദേ അസ്മിൻ വർത്തമാനെ വ്യവഹാരികേ പ്രഭവാധി ഷഷ്ഠി സംവത്സരാണാം മധ്യേ വിശ്വാവസുനാമ സംവത്സരേ ഉത്തരായനെ വസന്തഋതൗ മേഷമാസേ കൃഷ്ണപക്ഷേ പ്രഥമായാം ഉപരി ദ്വിതീയായാം പുണ്യതിഥൗ ഇന്ദുവാസര യുക്തായാം സ്വാതിനക്ഷത്ര യുക്തായാം പുണ്യയോഗ പുണ്യകരണ ഏവം ഗുണ വിശേഷണ വിശിഷ്ടായാം അസ്യാം പ്രഥമായാം ഉപരി ദ്വിതീയായാം പുണ്യതിഥൗ. അടുത്തത് പൂണിൽ വന്ന് ലെഫ്റ്റ് പൂണിൽ ഇടംപോട്ടുമ്പോൾ പഴയമാരിയെ സങ്കല്പമാരിയെ കൈകൾ വെച്ചുമ്പോൾ ചൊല്ലുമ്പോൾ അപ്പോൾ അവ ഗോത്രത്തെ ചൊല്ലിക്കരുത്. അപ്പാട് പേര് താത്താട് പേര് കൊള്ളുത്താത്തോട് പേര് ലൈനാ ചൊല്ലണം. അതായത് ഇപ്പോൾ കാശ്യപ ഗോത്രമാക്കുന്ന കാശ്യപ ഗോത്രാണാം ചൊല്ലത്, അതേമാതിരി ശ്രീവത്സ ഗോത്രമാക്കുന്ന ശ്രീവത്സ ഗോത്രാണാം ചൊല്ലത്, ഭാരദ്വാജ ഗോത്രം ഭാരദ്വാജ கோத்திராணாம் அப்படி சொல்லணும்ல. அப்போ நான் அந்த இடத்த விட்டு கோத்ராணம் சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஆദ്യം கோத்திரத்தை சேர்த்துக்கணும். கோத்திரம் சொல்லிட்டு பின்ன கோத்ராணாம் அப்பாடு பேர் தாத்தாடு பேர் கொள்ளு தாத்தாடு பேர் அப்படி லைனாக சொல்லிங்கோ. சர்மணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் பித்ருபிதாமக பிரபிதாமகானாம். அடுத்தது பாருங்கோ, அம்மை இருந்து எஞ்சா പാട്ടിയുടെ പേര് ചൊല്ലണം. അതേമാതിരി കൊള്ളുപാട്ടിയോട് അന്ത പേര് ആദ്യം അതേ ഗോത്രം നമ്മ ഗോത്രത്തെ ചൊല്ലിക്കരുത്. ഗോത്രാണാം പാട്ടിയുടെ പേര് അതേമാതിരി താത്താരിക്കഴിഞ്ഞ കൊള്ളു താത്ത നമ്മ ഇതേ ഗോത്രം തന്നെ ഗോത്രത്തിലെ അവ ലേഡീസോട് 3 പേരുകൾ ചൊല്ലിക്കരുത്. ആദ്യം പാട്ടിയുടെ പേര്, അതിന് മേലെയുള്ള പാട്ടി, അതുമായി നാം നീനാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് പിതാമഹി പിതുപിതാമഹി പിതുപ്രപിതാമഹീനാം. അമ്മ ഇല്ലാത്തവ ചൊല്ലണം. അമ്മ ഇല്ലാത്തവ മാത്രം ചൊല്ലാൻ പോരും. അതേമാതിരി നമ്മ ഗോത്രം ഗോത്രാണാം അതേമാതിരി അമ്മയുടെ പേര് പാട്ടിയുടെ പേര് കൊള്ളുപാട്ടിയുടെ പേര് നമ്മ ഗോത്രമേ അന്ത ലേഡീസോട് 3 ലേഡീസോട് പേരുകൾ. നാം നീനാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതൃപിതാമഹി പ്രപിതാമഹീനാം. അടുത്തത് അമ്മാനകത്ത് ഗോത്രം அந்த கோத்திரத்தை சொல்லிங்கோ. கோத்ராணாம் அம்மையோட அப்பா, அது കഴിഞ്ഞ് அந்த தாத்தா கொள்ளு தாத்தா, அந்த 3 பேര് ചൊല്ലുங்கോ. ശർമ്മണാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതാമഹ മാതുഃപിതാമഹ മാതുഃപ്രപിതാമഹാനാം. അതേമാതിരി അതേ ഗോത്രം ഗോത്രാണാം അമ്മയുടെ അമ്മ அந்த 3 ஜென்ஸ் இருந்தாலே அவ எல்லாம்
அவளோட எல்லாம் வைஃபு அதுர நாம் நீனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் மாதாமகி மாதுः பிதாமகி மாதுः பிரபிதாமகீனாம் ச உபய வம்ச பித்ருணாம் அக்ஷய திருப்தியர்த்தம் மேஷரவி சங்கிரமண புண்ணியகாலே வர்க்கத்வய பித்ரேன உத்திஷ்ய சங்கிரமணஸ்ராத்தம் ஹிரண்யரூபேண அத்யகரிஷ்யே ததங்கம் திலதர்ப்பணஞ்ச கரிஷ்யே. பாருங்க, அது சொன்ன உடனே இந்த 3 தர்பையை அடுக்கி வச்சிருக்கீங்க பவித்திரத்தோட கூடிய, அது வந்து உங்களோட லெஃப்ட் கை எங்கே இருக்கோ, வடக்கு பாகத்தில் நார்த் பாகத்தில் லெஃப்ட் கை எங்கே இருக்கோ அந்த சைடில் போட்டு கொடுக்கும். அதுக்கு சேஷம் பூணில் வந்து ரைட்டு, பூணில் வந்து வலம் போட்டுக்கணும், பூணில் வந்து ரைட்டாக போட்டுங்கோ. அதுக்கு சேஷம் ஒரு ட்ராப் ஜலத்தை விட்டு கையை தொடச்சிக்கிறது. அடுத்த அந்த 1 ரூபி இருக்கேன், 1 ரூபி காயினை கையில் வச்சுங்கோ, ஒரு ட்ராப் ஜலத்தை நீங்களே விட்டுங்கோ. എന്നിട്ട് இந்த மந்திரத்தை சொல்லுங்கோட்ல. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹ அனந்த புண்ணிய ஃபலதம் அதசாந்திம் பிரயச்சமே. அப்படியே அந்த 1 ரூபி காயின் கையில் வச்சுட்டு பூணல் வந்து லெஃப்ட், பூணல் இடம் போட்டுங்கோள். மந்திரம் சொல்லுங்கோ. மேஷரவி சங்கிரமண புண்ணியகாலே சங்கிரமண ஸ்ராத்த பிரதிநிதி இதம் ஹிரண்யம் துப்யமஹம் சம்பிரததே ஓம் தத்சத். அந்த 1 ரூபி காயின் அப்படியே கீழே வச்சுடுங்கோ. நீங்கள் ஆச்சாரியனை யாரும் மனசில் விசாரிச்சுக்கோ அவளுக்கு டைரக்டாக கொடுக்க முடிஞ்சா கொடுங்கோ, இல்லாட்டா நீங்கள் அவளோட பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லாட்டா ஜிபே வாங்கிட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பி கொடுங்கோட்ல. அடுத்து வந்து பூணில் வந்து ரைட்டு, பூணில் வலம் போட்டுங்கோ, ரைட்டாக போட்டுங்கோ. பாருங்கோ, എഴുന്നിരുന്ന് ആത്മപ്രദക്ഷിണം ചൊല്ലുക. അപ്പോൾ നിന്നിട്ട് ആത്മപ്രദക്ഷിണം പണ്ണപാട്ടവെള്ളം പണ്ണുമ്പോൾ ഇല്ലാട്ട വയസ്സാനവാ കാലുക്ക് സുഖമില്ലാത്തവെള്ളം പ്രാർത്ഥന പണ്ണിനാ പോലും കയ്യെ കൂപ്പിയിട്ട് പ്രാർത്ഥന പണ്ണിക്കോട്ടില്ല. പ്രദക്ഷിണം പണ്ണപ്പെട്ടവ ആത്മപ്രദക്ഷിണം പണ്ണുങ്കോ, മന്ത്രം ചൊല്ലുങ്കോ, മന്ത്രത്തെ ചൊല്ലിയിട്ടേ പണ്ണുങ്കോ. ദേവതാഭ്യ പിതൃഭ്യശ്ച മഹായോഗിഭ്യ ഏവച നമസ്വധായൈ സ്വാഹായൈ നിത്യമേവ നമോ നമഃ. യാനി കാനി ച പാപാനി ജന്മാന്തര കൃതാനി ച താനി താനി വിനശ്യന്തി പ്രദക്ഷിണ പദേ പദേ. இந்த இடத்துல வேணா போஸ்ட் பண்ணி வச்சுக்கோ, அடுத்த மந்திரத்துக்கு போவாக்கி இருக்கிறதுக்காகவும் அப்படி வேணா செய்து வச்சுக்கோ. அதை ஈஸ்ட்டை பேஸ் பண்ணி நமஸ்காரம் பண்ணுங்கோ. பாக்கியுள்ளவா பிரார்த்தனை பண்ணிக்கிறது. ஈஸ்ட்டை பேஸ் பண்ணி நமஸ்காரம் பண்ணா பழைய இடத்துலேயே வந்து ஈஸ்ட்டை பேஸ் பண்ணி வந்த பழைய இடத்துலேயே வந்து உட்காருங்கோ. அடுத்த வந்து பூணல் வந்து லெஃப்ட், பூணல் இடம் போட்டுங்கோ. பாருங்க, அந்த கூர்ச்சத்தில் தாம்பாளத்தில் கூர்ச்சம் இருக்குல்லையே அதில் ஆவாகனம் பண்ண போகிறோம். 2 எள்ள கையில் வச்சுக்கோ. பாருங்க, எப்படியுமே எள்ள எடுக்கிறது இப்படிதான் எடுக்கலாம் ஆவாகனத்துக்கு, இல்லாட்டா இந்த விரலில் மாத்திரம் எடுக்கலாம். பாருங்க, இப்படி இப்படி ஆவாகனம் பண்ணலாம், இல்லாட்டா இந்த 2 விரல உபயோகிச்சுக்கலாம். ஒரு காரணவசாலும் நிறைய பேர் இப்படி எடுக்கிறா, அதை எடுக்கப்பாங்களே இப்படி தான் எடுக்கலாம் எள்ள. பவித்திரம் போட்டு இருக்க விரலும் இந்த விரல் எள்ள எடுத்துங்கோ. மந்திரத்தை சொல்லுங்கோ. ஏத பிதரஹ சௌமியாசஹ கம்பீரேபிஹி பதிபிஹி பூர்வணேபிஹி दत्तास्मभ्यं द्रविणेह भद्रं रयिं चनः सर्ववीरं नियच्छता उशन्दस्त्वा हवामहे उशन्दः समिधीमहि उशन् उशतः आवह पितॄन् हविषे अत्तवे ओम भूर्भुवस्वरो अस्मिन् कूर्चे मम वर्गद्वय पितॄन् ध्यायामि ஆவாஹயாமி அப்படி சொன்ன உடனே தாம்பாளத்தில் மறைச்சு போட்டு விடுங்கோ. அதுக்கு சேஷம் ஒரு 3 தர்பையை கிட்டக்க வச்சிருக்கல தாம்பாளத்தோட சைடில் அதை எடுத்துங்கோ, கையில் சொல்லுங்கோ. வர்க்கத்வய
பிதர்நாம் இதமாசனம் அப்படியே வச்சு விடுங்க. அதுக்கு மேலே அந்த கீழே தர்பை எப்படி இருக்கோ அதுக்கு மேலே அப்படியே தான் வைக்கணும். அடுத்தது ஒருக்கா கூடி எள்ள கையில் எடுத்துங்கோ. திலாதி சகலாராதனை சொர்ச்சிதம் ஒருக்கா கூடி மறைச்சு போட்டு விடுங்க. பாருங்க, அந்த தாம்பாளத்துக்கு மேலே குறிச்சதுக்கு மேலே ஒரு உத்தரணியை வல்லும் வச்சு விடுங்க. காரணம் நம்ம தர்ப்பணம் பண்ணுற சமயத்தில் அது நீங்கி போவாக்கி இருக்கிறதுக்காக அப்படி செய்யறது என்ன. பாருங்க, கொஞ்சம் பஞ்சபாத்திரத்தில் எள்ளும் ஜலவுமா ஆദ്യം போட்டு விடுங்க. பாருங்க, இப்படியாக்கும் தர்ப்பணம் பண்ணது இந்த சைடு இப்படி ഇടയിൽ இப்படி എള്ള എടുത്തുമ്പോൾ இப்படி തർപ്പണം பண்ணுங்க. എല്ലാ തർപ്പണങ്ങളും 3 പ്രാവശ്യം പണ്ണണം. ആദ്യം നമ്മ ഗോത്രം, കൗണ്ടിന്റെ ഗോത്രാന് കൗണ്ടി ഗോത്രം, ശ്രീവത്സ ഗോത്രം ശ്രീവത്സ ഗോത്രം, அப்படி ഗോത്രാന് അപ്പാട് പേര് ചൊല്ലണം. പരമേശ്വരൻ പരമേശ്വരൻ, നീലകണ്ഠൻ നീലകണ്ഠൻ, அப்படி ശർമ്മണ വസുരൂപാന് പിതൃൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി 3 പ്രാവശ്യം പണ്ണുമ്പോൾ പിതൃൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി പിതൃൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ആദ്യ എള്ള அப்படி മുക്കണം. അടുത്തത് നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാന് താത്താട് പേര് ശർമ്മണ രുദ്രരൂപാന് പിതാമഹൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. അടുത്തത് നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാന് കൊള്ളു താത്താട് പേര് ശർമ്മണ ആദിത്യരൂപാന് പ്രപിതാമഹൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി പ്രപിതാമഹൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി പ്രപിതാമഹൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. பாருங்க, இந்த இடத்துல ഒന്ന് പോസ്റ്റ് பண்ணி வச்சுக்கோ. അമ്മ ഉള്ളവ മാത്രം ഇപ്പൊ പണ്ണുങ്കോ. അമ്മ ഇല്ലാത്തവൾക്ക് അടുത്ത ചൊല്ലിത്തറയും. അമ്മ ഉള്ളവ അതെ നമ്മ ഗോത്രം ഗോത്രാഹ പാട്ടിയുടെ പേര് ചൊല്ലണം. നാംനീഹി വസുരൂപാഹ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാഹ അടുത്ത പാട്ടിയുടെ പേര് നാംനീഹി രുദ്രരൂപാഹ പിതു പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി പിതു പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി പിതു പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാഹ ലാസ്റ്റ് പാർട്ടിയുടെ പേര് നാംനീഹി ആദിത്യരൂപാഹ പിതു പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി പിതു പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി പിതു പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോ അമ്മയുള്ളവാളെല്ലാം ചൊല്ലുമ്പോൾ അമ്മയുള്ളവാൾക്ക് അമ്മയുള്ളവാ തർപ്പണം പണ്ണണം. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാഹ അമ്മയുടെ പേര് നാംനീഹി വസുരൂപാഹ മാതൃസുധാനമസ്തർപ്പയാമി മാതൃസുധാനമസ്തർപ്പയാമി മാതൃസുധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാഹ പാട്ടിയുടെ പേര് നാംനീഹി രുദ്രരൂപാഹ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രമേ നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാഹ ലാസ്റ്റ് പാട്ടിയുടെ പേര് നാംനീഹി ആദിത്യരൂപാഹ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. പാരുക, ഇടയ്ക്ക് പഞ്ചപാത്രത്തിൽ ജലമില്ലാട്ട ചൊമ്പിലേന്ന് ജലം വിട്ടും കോട്ടല്ല. അടുത്ത അമ്മാനകത്ത് ഗോത്രത്തിൽ തർപ്പണം. മാമാട് ഗോത്രം ചൊല്ലുമേ അന്തഗോത്രം അന്തഗോത്രത്തിൽ ചൊല്ലിയും ആദ്യം ഗോത്രാന് അതിന്റെ പേരുകൾ, അതായത് അമ്മയുടെ അപ്പാട് പേര് ശർമ്മണ വസുരൂപാന് മാതാമഹൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതാമഹൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതാമഹൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇടയ്ക്ക് ഉള്ള ഓരോരുക്കാരും തർപ്പണത്തിൽ പിടി എടുത്തുകോ ഉള്ള இந்த വെല്ലാലെ എന്നിട്ട് തർപ്പണം പണ്ടത് കേട്ടില്ല. അടുത്ത ഇതേമാതിരി അമ്മാനകത്ത് ഗോത്രം ഗോത്രാന് അടുത്ത അമ്മയുടെ താത്താട് പേര് ശർമ്മണ രുദ്രരൂപാന് മാതു പിതാമഹൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതു പിതാമഹൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതു പിതാമഹൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. അടുത്ത അതേമാതിരി അമ്മാനകത്ത് ഗോത്രം ഗോത്രാന് ലാസ്റ്റ് താത്താട് പേര് അമ്മയുടെ ലാസ്റ്റ് താത്താട് പേര് ശർമ്മണ ആദിത്യരൂപാന് മാതു പ്രപിതാമഹൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതു പ്രപിതാമഹൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതു പ്രപിതാമഹൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. അതേമാതിരി അന്ത അമ്മാനകത്ത് ഗോത്രമേ ഗോത്രാഹ അമ്മയുടെ പേര് നാംനീഹി വസുരൂപാഹ മാതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി മാതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി
മാതാമഹി സ്വധാ നമസ്തർപ്പയാമി. അതേ ഗോത്രം, അമ്മാനാഥ ഗോത്രം. ഗോത്രാഹ അമ്മയുടെ പാട്ടിയുടെ പേര്. നാംനീ രുദ്രരൂപാഹ മാതു പിതാമഹി സ്വധാ നമസ്തർപ്പയാമി. മാതു പിതാമഹി സ്വധാ നമസ്തർപ്പയാമി. മാതു പിതാമഹി സ്വധാ നമസ്തർപ്പയാമി. അമ്മാനാഥ ഗോത്രം. ഗോത്രാഹ ലാസ്റ്റ് പാട്ടിയുടെ പേര്. നാംനീഹി ആദിത്യരൂപാഹ മാതു പ്രപിതാമഹി സ്വധാ നമസ്തർപ്പയാമി. മാതു പ്രപിതാമഹി സ്വധാ നമസ്തർപ്പയാമി. മാതു പ്രപിതാമഹി സ്വധാ നമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സ്വധാ നമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സ്വധാ നമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സ്വധാ നമസ്തർപ്പയാമി. ഊർജം വഹന്തി അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിശ്രുതം സ്വധാസ്ത തർപ്പയതമേ വർഗദ്വയ പിതൃന് 3 പ്രാവശ്യം அப்படி പഠിക്കും. തൃപ്യത 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 பாருங்க. அப்படியே பண்ணி കഴിഞ്ഞാൽ பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சு விடுங்க. அடுத்து வந்து பூணல் வந்து ரைட்டு, பூணல் வந்து வலம் போட்டுக்கிறது. இந்த தர்ப்பணம் பண்ணோம் இல்லையா தாம்பாளம், அதை 3 பிரதட்சணம் பண்ணால், பிரதட்சணம் பண்ணப்பட்டவா பிரதட்சணம் பண்ணும்போது தாம்பாளத்தை மாத்திரம், பிரதட்சணம் பண்ண முடியாதவா கையை கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டுலாம், பிரதட்சணம் பண்ணப்பட்டவா இந்த மந்திரத்தை சொல்லி பிரதட்சணம் பண்ணுவோம். தாம்பாளத்தை 3 பிரதட்சணம். தேவதாபியா பித்ருഭ്യശ്ച மகாயோகிभ्यः ஏவஜ நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமः யானி கானி ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச താനി താനി വിനശന്തി പ്രദക്ഷിണ പദേ പദേ. 3 പ്രദക്ഷിണമാണ്. വെസ്റ്റ് പാത്താക്ക് നമസ്കാരം പണ്ടതില്ല. இந்த நமஸ்காரம் പ്രത്യേകം ശ്രദ്ധിക്കണം. വെസ്റ്റ് പാത്ത് പടിഞ്ഞാറ പാത്ത് നമസ്കാരം பண்ணணும். இந்த இடத்துல வந்து நம்ம போஸ்ட் பண்ணி வச்சுப்போ நமஸ்காரம் பண்ணணும். அடுத்தது ஈஸ்ட பேஸ் பண்ணி அந்த பழைய இடத்துலயே வந்து உட்காருங்கோ. தாம்பாளத்துக்கு முன்னாடியே பூணல் வந்து லெஃப்ட், பூணல் இடம் போட்டுங்கோள். 2 എള്ള കയ്യിൽ വെച്ചുമ്പോ அந்த കൂർച്ചത്തില് നമ്മൾ യഥാസ്ഥാനം பண்ண പോறோம். മന്ത്രം ചൊല്ലുമ്പോ ഏതപിതരഃ സൗമ്യാസഃ ഗംഭീരേഭിഃ പദിഭിഃ പൂർവണേഭിഃ ദത്താസ്മഭ്യം ദ്രവിണേഹ ഭദ്രം രയും ചനഃ സർവവീരം നിയച്ഛത ഉശന്തസ്ത്വാ ഹവാമഹേ ഉശന്തഃ സമിധീമഹി ഉശന് ഉശതഃ ആവഹ പിതॄന് ഹവിഷേ അത്തവേ ഓം ഭൂർഭുവസ്സുവരോ അസ്മാദ് കൂർച്ഛാദ് വർഗദ്വയ പിതॄന് யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. அது சொன்ன உடனே அந்த கையில் இருக்கிற எள்ள தாம்பாளத்தில் மறைச்சு போட்டு விடுங்க அந்த கூர்ச்சத்துக்கு மேலே. அதுக்கு சேஷம் அந்த கூர்ச்சத்தை தொட்டு இந்த மந்திரம் முடி சொல்லுங்க. சோபனார்த்தே க்ஷேமாய புனः ஆகமனாய ச. பாருங்க, அடுத்தது அந்த தாம்பாளத்தில் இருக்கில்லையா கூர்ச்சம், அந்த கூர்ச்சத்தோடு முடிச்சழிச்சு விடுங்க, கெட்டழிச்சு விடுங்க. கூர்ச்சத்தோடு இത്ര நேரம் தர்ப்பணம் பண்ணோமே கூர்ச்சத்தோடு கெட்டழிச்சு விடும். എന്നിട്ട് அந்த புல்லை நம்ம கையிலே வச்சுக்கணும். நுனி வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். இதே மாதிரி ബാക്കിയുള്ള എള്ളം എല്ലാം இருந்தால் ബാക്കിയുള്ള എല്ലാം കയ്യിൽ പോട്ട് വിടുമ്പോ കിട്ടക്ക പഞ്ചപാത്രത്തെ വെച്ചുമ്പോ இந்த മന്ത്രത്തെ ചെല്ലുമ്പോ ലാസ്റ്റ് തർപ്പണം. ഏഷാം ന മാത ന പിത ന ബന്ധു നാന്യഗോത്രിണഃ തേ സർവേ തൃപ്തിം ആയാന്തു மயோத்சிருஷ்டைஹி குஷோதகைஹி. அப்படியே விட்டுடுங்கோ. திருப்யத திருப்யத திருப்யதா அந்த புல்லோடு கூடி அப்படியே தர்ப்பணம் பண்ணி விடுங்கோ. கம்ப்ளீட் வெள்ளத்தையும் விட்டுடுங்க அப்படியே. அதுக்கு சேஷம் பூணல் வந்து ரைட்டு, பூணல் வலம் போட்டுங்கோ. கையில் போட்டுன்னு இல்லையா பவித்திரம், அதோட கட்டடிச்சு முடிச்சடிச்சு உங்களோட லெஃப்ட் கை எங்கே இருக்கோ அந்த சைடில் போட்டுடுங்கோ. ஒருக்காக்கூடிய ஆஜமனம். அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவா நாராயண மாதவா கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரமா வாமன
ശ്രീധര ഋഷികേശ പത്മനാഭ ദാമോദര. കയ്യിലെ 2 ഉദ്ധരണി ചേർത്ത് വെച്ചുമ്പോൾ കായേന വാച മനസേന്ദ്രിയർവ ബുദ്ധ്യാത്മനാഭ പ്രകൃതേ സ്വഭാവാത് കരോമി യദ്യത് സകലം പരസ്മൈ നാരായണായേതി സമർപ്പയാമി. ഓം തത്സത് പറയുന്നു. ബ്രഹ്മാർപ്പണമസ്തു. அப்படியே കഴുവിട്ട് കൊടുക്കുക ജലത്തെ. തർപ്പണം സമ്പൂർണം. നെക്സ്റ്റ് സാമവേദ അമാവാസി തർപ്പണം 27th April Sunday.